ஹே மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வெரைட்டி விலாகுன்னு இப்போ எங்கே இருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு. என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி கொஞ்சம் ஐனிக்காய் பறிக்க போகிறோம். நம்ம ஊரில் உள்ள இலகையெல்லாம் ஐனிக்கான்னு தெரியும். ஆனால் இந்த மெட்ராஸில் நம்ம அங்கே வேலைக்கு இடத்துல உள்ள இலகையாக இருக்கும் ஐனிக்கான்னா என்னென்ன தெரியாது. ஃபோட்டோவில் காட்டி கொடுத்தாலும் அது இது இல்லை பலாப்பழம் தானேன்னு சொல்லுவேண்ணா. இப்போ என்னென்னா, நம்ம ஐனிக்காய் பறிக்க போகிறோம். ஆல்ரெடி அதுக்கான செட்டப் எல்லாம் ஆல்ரெடி நடந்தாச்சு. ஐனிக்காய் பறித்த அவ்வளோவுக்கு ஒரு கவர் ரெடி பண்ணியிருக்கேன், அதை காட்டி தரேன். என்ன இருக்குல்ல, இதாக்கு நம்மளை செட்டப்பு இது கூட மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. இனி இதான் வந்து நம்ம ஒரு தோட்டை கூட சேர்த்து கட்டணும். இந்த தோட்டம் வந்துட்டு நம்மளே வீட்டில் இல்லை, பின்ன கிட்ட ஒரு வீட்டில் ஆட்டு தொழுவத்தில் கட்டி வச்சுருக்கு. பையன் அதை பையலுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து பறிச்சுட்டு வந்து பின்னாடி பிறகு இருந்தது போலே வச்சுட்டு போனோம். சரி, ஓகே, நம்ம வீட்டில் நிற்க நான் இப்போ சரி, நான் அப்போ அது எடுக்கிறப்போ அப்போ நம்ம என்ன அதுக்கிட்ட வந்தாச்சு. ஆட்டுத்தொழுவம் என்ன இருக்குது ஆட்டுத்தொழுவத்துக்குள்ளே வந்தாச்சு. நான் இருக்குது தோட்டை. A few minutes later. வலி ஒரு போராட்டத்துக்கு பிறகு தோட்டம் எடுத்தாச்சு. அவைய பார்க்க முன்னாடி பைய ஓடிடும். தோட்டம் எடுத்து அந்த பக்கமாக போட்டிருக்கேன். ஃபைனலி காட் த தோட்டை. தூக்கடா. ஓகே, ஃபைனலி தோட்டம் எடுத்தாச்சு. இனி பையன் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருந்து ஐனிக்காய் பறிக்க இடத்து வரைக்கும் போனோம். போச்சில் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை, ஃபஸ்ட் இது வந்து தோட்டை கூட அந்த பையன் ஒன்று காட்டினேன் இல்லை, அதை அட்டாச் பண்ணுவோம். ஒரு வழியாக தோட்டம் ரெடியாக நிற்கல நில்லு. ஒரு வழியாக தோட்டம் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம போய் பறிக்க வேண்டியதான். பேபி ஹாய் சொல்லு. வைக்கப்படுறேன் ஃபோனாக பார்த்தேன். ஓகே, சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் பிஸியாக போயிட்டுருக்கோம். எங்கள் கூட 2 பேர் வரணும். தோட்டம் பிடிக்கிறதுக்கு 2 பேர். ஓகே, நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். அட்லாஸ்ட் நாங்கள் இந்த படப்புகளோட்டெல்லாம் ஏறி வரைக்கும் வந்தாச்சு. மரம் எங்கே நிற்குதுன்னா, மரத்தை நான் இன்னும் காமிக்கிறேன். நாங்கள் ஏற வேண்டிய மரம் நான் நிற்குது. ஐனிக்காய் மேலே நிற்குது. மேலே சின்ன குட்டி குட்டியாக தெரியுதில்ல, அதெல்லாம் ஐனிக்காய் தான். ஆனால் ஏறணும், எப்படி ஏறணுன்னு தான் பார்க்கணும். மக்களே, நாங்கள் அப்போ ஒரு மரத்தை காட்டினோம் இல்லை, அதை ஸ்கிப் பண்ணோம். இப்போ என்னென்னா, இன்னொரு மரத்தில் நாங்கள் பறிக்க போகிறோம். என்னென்னா, அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நம்ம எப்படி நான் 2 வருஷத்துக்கிட்ட அது மரம் எல்லாம் ஏறி இப்போ பாடி வர ரொம்ப வெயிட் போட்டுட்டேன் இல்லை, அதனால் இங்கே ஒரு மரத்தை பார்த்தோம். அந்த மரத்தில் ஆனால் அது இன்னொருத்தர் வீட்டுக்காரரோட வர எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் தான் அம்மாவை சொல்லி பையா பெர்மிஷன் கேட்டுட்டு வர சென்னை. நான் எங்கள் அம்மா கேட்டுட்டு வந்திருக்கு. இனி மரத்தில் ஏறி பறிக்க வேண்டியதான். மரத்தை திருப்பி காமிக்கிறேன். அண்ணா நிற்குதில்ல ஒரு மரம், அதான் அது பக்கத்தில் நிற்கிது எங்கள் அம்மா. நான் ஃபுல்லாக ஐனிக்காக தான் நிற்கிது. பார்ப்போம் எவ்வளோ பறிக்க முடியுதுன்னு. முடியாத அளவுக்கு பறிப்போம். நாங்கள் ஒரு இது ஐனி சக்கை பறிச்சிருக்கோம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆமாம், பார்த்தீங்களா, ரொம்ப புளிப்பும் டேஸ்டும். ஆமாம், உள்ள கொட்டையும் இருக்கும். மேலே இருக்க பாருங்க, இதுக்கு சக்கை இது கிடைச்சிருக்கு. அடுத்து ஒரு ஐனி சக்கை வச்சு நல்லா இருக்குல்ல, சூப்பர். ஓகே, வச்சுட்டேன். பார்த்தீங்களா, நம்ம இப்போ சாப்பிட்லாம். உட்காந்துட்டோம். பேக்ரவுண்ட் ஒரு ஆள் வர்றாங்க. அவங்களோட பேர் வர்ஷிகா.
இதை போட்டுக்கலாம். தூக்கி எறிஞ்சிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட். ஐனி சக்கை சாக்கா பறிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் பெருசாக படிக்க முடியல. ஒரு 4-5 மட்டும் தான் கிடச்சிது. சரி ஓகே பார்ப்போம். இந்த தடவை ஃபெயிலியர் ஆகிடுச்சு மக்களை. அப்போ இன்னொரு வாட்டி கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வர்றப்போ பறித்து பல்காக பறித்து வீடியோ போடுறேன். ஓகே வர்ஷிகா, பாய். வெற்றி கொடியை காட்டுங்க. சரி ஓகே பாய்.